அனைவருக்கும் வணக்கம். நான் நாகராஜ் பேசுறேங்க. இந்த மாதம் மார்ச் மாதத்தோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டு நான் அனுப்புகிறேன். ஸோ அதாவது ட்ராக்கர் ஷீட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஐசிஎஸ்சி அண்டு சிபிஎஸ்சி 10th +2 இது ரெண்டு பேத்துக்குமே எக்ஸாம் போயிட்டு இருக்குது. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஐஜிஎஸ்சிக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குது. முடிஞ்சிருச்சு ஐஜிஎஸ்சிக்கு மேக்ஸிமம் +2 தான். சரி, இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டு கரெக்டாக அந்த ட்ராக்கர் ஷீட்டு ஃபாலோ பண்ணும்போது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியும். ஸோ அதனால தான் அந்த கெல்த்தி லேர்னிங் சென்டர் மாதிரி நான் சொல்கிறேன். அந்த 10 pp ஃபார்முலாவும் அந்த 5s ஃபார்முலா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒபே பண்ணி அப்ளை பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி டிசம்பர்லேருந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை ரெகுலராக பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ப்ளஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி மார்க் வாங்குது அவங்களுக்கே தெரியும். அது ரிசல்ட் வந்து எப்படி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ட்ராக்கர் ஷீட் ஷேர் பண்ணுறேன், பாருங்க. இந்த மாதம் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துருக்குது. நான் லேர்ன் பண்ணல அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் டைம்ங்கிறது நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கிறேன். அதனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோட இது ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே. இது என்னன்னா 10 pp ப்ராக்டிஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா வேக்கப் டைம், ஸ்லீப்பிங் டைம் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஸ்லீப்பிங் டைம் கண்டிப்பாக 10 மணிக்கு தூங்கிடணும். வேக்கப் டைம் மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சிடணும், அல்லது பிஃபோர் 3:30 கூட எழுந்திரிச்சிக்கலாம். 9:30 கூட நீங்கள் அந்த தூங்குற டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, ஸ்க்ரீன் ஆஃப் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. நீங்கள் மொபைலோ டிவியோ லேப்டாப்போ எது பார்த்தாலும் சரி, ஸ்க்ரீன் ஆஃப் டைம் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours இல்லைன்னா 1.5 hours மினிமம் இருக்கணுங்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் ஆஃப் டைம் இல்லைன்னா நீங்கள் தூங்குறதுக்கு 5 நிமிஷம் வரைக்குமோ இல்லை தூங்குற வரைக்குமே நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லிவர், ஐ அண்ட் ஹார்ட் அண்ட் கிட்னி இது எல்லாமே கண்டிப்பாக ப்ராப்ளம் வருங்கிறாங்க. அதனால நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம சின்ன பசங்கலேருந்து நம்ம பசங்களுக்கு பழக்கி விட்டா அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கில் ஃபாலோ பண்ணது இப்போ இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, அதனால தான். இப்போ என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய நான் பிஸ்னஸுக்காக நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தூங்குற டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுவேன். அது டிபிக்கல்ட்டாக இருந்தது என்னோட ஹெல்த்துக்கு ஆகுறத நான் பார்த்துருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 10 days 20 டேஸாக பார்த்தீங்கன்னா நான் 8 o'clock ஸ்க்ரீன் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணிடுறது. ஸோ அதனால நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, அந்த மெத்தடு மட்டும் இப்போ இந்த மந்த்லேருந்து நான் அடிஷனலாக கொண்டு வரேன். ஸ்க்ரீன் ஆஃப் டைம். ஏன்னா நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட ஸ்க்ரீன் பார்க்குறாங்க. அதனால அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா ஐயில போயிட்டு ஐயிலேருந்து லிவருக்கு பாதிச்சு, லிவர்லேருந்து ஹார்ட் அண்டு கிட்னி வரைக்கும் பாதிப்பாகுது. இது பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸு, நெகட்டிவ் திங்ஸு நிறைய நடக்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். அதை வந்து நம்ம குறைக்கிறோம்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஆஃப் நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது பசங்களுக்கு கண்ணும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய என்டியர் ஆர்கன் பார்ட்ஸும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொண்டு வந்துக்கிறேன். மேக்ஸிமம் நாமளும் ஃபாலோ பண்ணுவோம், பெரியவங்களும் நாமளும் ஃபாலோ பண்ணுவோம், குழந்தைக்கும் நம்ம பசங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸ்க்ரீன் ஆஃப் டைம் கண்டிப்பாக ஸ்லீப் டைம் வந்து 10 o'clock போட்டிருக்கிறேன். நீங்கள் 9 o'clock தூங்கிட்டு 3 o'clock கூட எந்திரிச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் மீதி இருக்கிறது நம்ம பசங்களுக்கு நாமளும் சேர்த்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பசங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக இது பண்ணால் குழந்தைங்களும் லேட்டாக தான் எழுந்திரிக்குது. அதே மாதிரி தான் எல்லா வீட்லேயும் அதே பிரச்சனை நடக்கும். நீங்கள் தூங்குறீங்க, நானும் தூங்குறேங்க தான் வரும். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நம்ம என்ன அடுத்தது ஒர்க்குங்கிறத நான் சொல்லிடுறேன். வேக்கப் டைமு, ப்ரெஸ் அப் அண்ட் half an hour பண்ணிடணும். அண்ட் சிட்டப்ஸ் ரெகுலராக 21 டைம்ஸ் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன், 21 டைம்ஸு. ஆனால் கூப்பிடணும் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா 5 டைம் ரிட்டன் எழுதிட்டு 5 டைம் வந்து வாய் விட்டு சொல்லுங்கள். அந்த ஒரு நாளைக்குள்ள 30 டைம் என்ன வேணும், என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து வாய் விட்டு சொல்லிட்டே இருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள், அதாவது ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்கிறது வந்து ஒரு 10 to 20 நாளையே நடக்கிறத நான் கண் கூட ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது உங்களுக்கும் நடக்கும், நம்ம பசங்களுக்கும் நடக்கும். அது நம்ம பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பண்றவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு அவங்களே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சன்லைட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக லேர்ன் பண்ணல, ஆல்ரெடி லேர்ன் பண்ணேன், பட் ப்ராக்டிஸ் அப்ளை பண்ணல. இப்போ நான் லேர்ன் பண்ணது வந்து 6:30 to 7:30க்குள்ள அந்த சன்லைட்டில் வர யூவி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.5க்கு கீழே இருக்குதாம். அப்போ அதில் இருக்கும்போது நம்மள கண்ணுக்கும் சரி, ஃபோனுக்கும் சரி அண்ட் இம்யூனிட்டி பவருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதாமா. அதனால் எப்படி இருந்தாலும் சரி மார்னிங் 6:30 to 7:30க்குள்ளார மினிமம் 10 மினிட்ஸ் போட்டுக்க, மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இருக்கிற மாதிரியோ, இல்லை உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ, இல்லை சிட்டப்ஸ் போடுற மாதிரியோ, இல்லை கை கால் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை யோகா டெக்னிக் இருக்குது, அந்த யோகா டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியோ பண்ணிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எடுத்துட்டு இருக்கிறேன், என் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நம்ம பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணுவாங்க நினச்சிட்டு தான் இந்த ட்ராக்கர் ஷீட் அனுப்பிட்டு இருக்கிறேன்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக். இந்த வாட்டர் இன்டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து கரெக்டாக கண்டனோட கொண்டு போறதுன்னா இந்த வாட்டர் இன்டேக் தான். பர் டேக்கு வந்து 1.7 லிட்டர்ஸ் சொல்லிக்கிறேன். அது எப்படி குடிக்கணும்னா பர் ஹவருக்கு வந்து 50 to 100 ml இல்ல 100 to 150 ml. 50 ml எப்போ குடிக்கணும்? நைட்டு ஆக ஆக அதாவது 6:30 மணி 7 மணிக்கு போக போக 50 ml மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பாத்துங்க நைட்டு டைம். மார்னிங் டைம் 100லேருந்து 150 எடுத்துக்கங்க. இதான் ஃபார்முலா. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17 மணி நேரம் முடிச்சோம், 15 மணி நேரம் முடிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 அந்த 1.7லேருந்து 1.8 லிட்டருக்கு உங்களுக்கு வந்துடும். நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ். எனர்ஜி லெவல் வந்து சூப்பரா இருக்கும். அதை நீங்க பார்த்துக்குங்க. See that study time பார்த்தீங்கன்னா போர்னம் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 6 ஹவர்ஸ். இது ஒர்க்கிங் டேஸா இருந்தா. இதே நான் ஒர்க்கிங் டேஸ் ஆர் ஆஃப் டே ஒர்க்கிங் டேஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னது நான் ஒர்க்கிங் டேஸ் அதாவது லீவு நாளா இருந்ததுன்னா 17 ஹவர்ஸ் படிக்கணும். அண்ட் ஆஃப் டே வேற இருந்தால் 12 ஹவர்ஸ் கம்பல்சரி படிக்கணும். எப்படி சார் அவ்வளோ நேரம் படிப்பாங்கன்னு இந்த எக்ஸாம் டைம் கூட கேட்டாங்க. பசங்களுக்கும் சரி பேரண்ட்ஸும் சரி கேட்டாங்க. இது ஒருமே இல்லை, நம்ம ஈஸியான மெத்தட் தான். 1 ஹவருக்கு ஒருக்கா படிக்க சொல்லுங்க. 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ்க்கு வந்து ரொம்ப டயர்டாகவும் இருந்ததுன்னா ஒரு 7 சிட்டப்ஸ் போட்டுட்டு லைட்டா அந்த 1 ஹவர் படிச்சது வந்து ரிட்டர்ன்ல எழுதி பார்க்க சொல்லுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து எழுதி பார்க்க சொல்லுங்க. அது ரிலாக்ஸா தான் இருக்கும். 17 ஹவர்ஸ் ஈஸியா படிக்கலாம். படிக்கிற பசங்க வந்து ஈஸியா படிக்கலாம். இது ஆக்சுவலா இந்த ட்ராக்கர் ஷீட்ஸ் மேக்ஸிமம் வந்து பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தான். எபோ ஆவரேஜ் பத்தி பிரச்சனையே கிடையாது. அவங்க எது வேணும் பண்ணி படிச்சிருவாங்க. இந்த ட்ராக்கர் ஷீட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு எபோ ஆவரேஜ் கரெக்டா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கும்போது அவங்களோட மார்க் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும்னா ஈக்குவல் டு த எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இதை நான் லாஸ்ட் இயர் 2-3 பசங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இந்த வருஷம் ஒரு 5-6 பசங்க சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் மேபி ஜூன் ஜூலைல வரும், ஆர் மே எண்ட்லயோ இல்லை ஜூன்லயோ வரும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ டின்னர் டைம் மேக்ஸிமம் சாப்பிட்ற விட்டுடலாம். அப்படி சாப்பிடணும்னு கட்டாயம் இருந்ததுன்னா 6:30லேருந்து 7:30க்குள்ள சாப்பிட்டுருங்க. 7 to 7:30 போட்டுக்கிறேன். மார்னிங் ஈவினிங் வந்து 6:30லேருந்து 7:30க்குள்ள முடிக்கிறீங்க. அதுக்கு மேல சாப்பிட்றது வந்து லிவருக்கு பாதிக்கும் நம்ம. ஸோ நைட்டு தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்குமே அதுதான் இப்ப காரணங்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல சாப்பாடு ரைஸ்ல பாத்தீங்கன்னா நார் சத்து இருக்குமாமா. இந்த காலத்துல சாப்பாட்டுல அந்த பாலிஷ் பண்ணி நார் சத்து ஃபுல்லா எடுத்துடுறாங்க. அந்த நார் சத்து எடுக்கிறனால நம்மளுக்கு இப்ப உள்ளுக்குள்ள ஸ்டொமக்குள்ள போயிட்டு அப்படியே தான் நிக்குதுங்களாமா. ஜீரண சக்தி குறைஞ்சிருக்குங்களாமா. நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டி இருந்துட்டு நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப நான் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிட்டதுன்னா நைட் டின்னர் சாப்பிட்றதுல கடைசி ஒரு வருஷம் 1.5 வருஷமா இதுல ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ரெகுலர் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அந்த நார் சத்து இருந்தா கூட அப்புறம் நார் சத்து இல்லாதது சக்கை, வெறும் சக்கை தான் நம்ம டெய்லி சாப்பிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் அவங்க சொல்ற ஃபார்முலா என்னன்னா நைட் டின்னர் அவாய்ட் பண்றீங்க. அப்படிதான் சாப்பிட வேணும்னா லைட் ஃபுட் எடுத்துக்கங்க. அது பிஃபோர் 7:30 6:30 to 7:30 ஏன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்கிறாங்க. இதுதான் மெயின். இது ஆல்ரெடி நான் ஸ்கிரீன் ஆஃப் சொல்லிட்டேன் அண்ட் ஸ்லீப்பிங் டைம் சொல்லிட்டேன். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்குமே 10 மார்க் கொடுத்துக்கிறேன். நீங்க பர்ஃபெக்ட்டா பண்ணா 10 மார்க் கொடுங்க. இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கங்க. இதை டோட்டல் மார்க் இது பண்ணிக்கங்க. ஏதாச்சும் டிஃபிகல்ட் இருக்குதுன்னா இந்த ரிமார்க்ல என்ட்ரி பண்ணிருங்க. சரிங்களா? சரி, அதுதான் கீழே வந்து உங்களுக்கு 11 பாயிண்ட் நான் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். வேக்கப் டைம், ப்ரெஸ்அப் டைம் அண்ட் கோகனட் ப்ரேயர் வந்து 5 டைம்ஸ் ரிட்டன் அண்ட் 5 டைம்ஸ் பிராக்டிஸ் வாய் விட்டு சொல்றது பிரம்ம முகூர்த்தத்துல அண்ட் 4:33 to 4:45 கண்டிப்பா சொல்லுங்க. உங்க பவரே வேற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கோகனட் ப்ரேயரோட லைனு. இந்த லைனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. இங்க பசங்கள்னு இருக்கிறனால இந்த ஸ்டடீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டடீஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ, இப்ப நான் பெரியவங்க எனக்கு தேவை எனக்கு ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூவ் வந்து பாசிட்டிவா போகணும். அந்த மாதிரி வேர்டை வந்து நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்குவேன். அது மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா ஸ்டூடெண்டோட இது வந்து ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட்னால அவங்க ஸ்டடீஸ் சப்போஸ் இப்போ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி இந்த பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் போகுது. நாளைக்கு கூட மெட்ரிக் பசங்களுக்கு போகுது. நாளைக்கு என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்லை அன்னைக்கு கரண்டரியில் டேல என்ன எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாம் பேப்பர் கூட போட்டுட்டு நீங்க ஃபீலிங்கோட சொல்லணும். சும்மா சொன்னோம் அப்படிங்கிற பேர் இருக்கலாம். அந்த ஃபீலிங் கூட சொல்லணும். அந்த ஃபீலிங் சொல்லும்போது கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி ஃபீலிங் எமோஷனோட சொல்லணும். அப்பதான் அதுக்கு உண்டான பவர் நல்லா கிடைக்கும். அது ரியாலிட்டியா உங்களுக்கு என்ன தேவையோ அது பிரபஞ்சத்தை கேட்கறீங்க. அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. பட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப அந்த எடுத்துக்கிறதுக்கு ரெடிக்கான இது வந்து எமோஷன் வந்து நீங்க தான் கொண்டு வரணும். அது உள்ள இருந்து ஒவ்வொரு செல்லுல இருந்து வரணும். அதை நீங்க தான் பார்த்துக்கணும். அது பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். அந்த ஃபீலிங் இஸ் சீக்ரெட்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், பாருங்க. ஸோ வாட்டர் இன்டேக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சன்லைட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மார்னிங் ஸ்டடிஸ் அண்ட் ஈவினிங் ஸ்டடிஸ் வந்து ஒர்க்கிங் டேஸோட பிளான் சொல்லிக்கிறேன். ஹாலிடேஸ் வந்து கம்பல்சரி 17 ஹவர்ஸ் படிச்சிருங்க. நான் அதாவது ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து 12 ஹவர்ஸ் படிச்சிருங்க. டின்னர் டைம் சொல்லியாச்சு. ஸ்க்ரீன் ஆஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். 8 PM - 5 AM வரைக்கும் கண்டிப்பா ஸ்க்ரீனை தொடாதீங்க. தொடும்போது நம்ம ஐ ப்ராப்ளம்ல இருந்து லிவர் ப்ராப்ளம் வந்து எல்லா ப்ராப்ளமே இன்டீரியர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அபேட் ஆகுதுன்னா நம்மளுடைய
ஃபர்ஸ்ட் எம்என் பார்த்தீங்கன்னா மொபைலு, ரெண்டாவது டிவியோ இல்ல லேப்டாப்போ என்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுதான். மேக்ஸிமம் 99% அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் ஸ்லீப்பிங் டைம் மேக்ஸிமம் 9:30 to 10 நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ மெயினா இப்ப ரொம்ப வீக்கா பாடி இருக்குதுன்னா நம்மளுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் வேணுங்கிறாங்க. அது ரிச் புரோட்டீன் வந்து இப்ப கிடைக்கிற நான்வெஜ் வந்து அது ரொம்ப டேஞ்சருங்கிறாங்க. இப்ப இருக்கிற கோழிக்கறியிலும் சரி, மட்டன் சரி, அவங்க அடைச்சு வச்சு வளர்த்துறாங்க. எங்க பறவை ஓடி விளையாடுதோ அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடுங்க. அடைச்சு வச்ச நான்வெஜ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஒரு இடத்துல பூட்டி வச்சு கோழிலாம் பார்த்தீங்கன்னா கூண்டுல பூட்டி வச்சு இது பண்றாங்க. அண்ட் ஆடுலாம் பார்த்தீங்கன்னா மந்த இடத்துல ஒரு இதுல மந்தையில போட்டுட்டு வெறும் கிடைக்கிற தீனி எடுத்து பண்றாங்க. எப்பவுமே ஓடி ஆடி விளையாடுறதோட நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஓடி ஆடி விளையாட பார்க்கணுமா, அடைச்சு வச்சு நான்வெஜ் சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள போய் அடைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டியா சொல்றாங்க. அதனால ரிச் புரோட்டீன் வரைக்கும் நம்ம நான்வெஜ் தான் ரிச் புரோட்டீன் எடுக்கிறத விட வெஜ்லயும் நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குது. இல்ல நான்வெஜ் புரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி டைப் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. இந்த 10 ப்ராக்டிஸ் ஏன் இந்த இவ்வளவு நேரம் இது வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் பேசியிருப்பேன். இன்னைக்கு நிறைய பேசுறேன்னா, இப்ப அடுத்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த பேட்ச்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஹெல்த்லி அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸா கொண்டு வர போறேன். ஸோ இத பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா லீவ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெய்னிங் ஹாலிடேஸ் அட்வான்ஸ் ட்ரெய்னிங் கொண்டு வந்துருக்கிறேன். +2 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்ஸ் அண்ட் அடுத்த லெவலுக்கு என்ன மேத்ஸ் இருக்குதோ, அதனோட ட்ரெயினுக்கு போவோம். +1 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு கூட அந்த 2500 ஃபார்முலா படிக்காம தான் இருக்கிறாங்க. அந்த 2500 ஃபார்முலா நான் ஸ்டார்ட்டிங்கே குடுத்துருவேன். அத படிக்க வைக்கிறதுக்குண்டான டிப்ஸும் குடுத்துருவேன். அவங்க படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி 10த் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, +1, +2க்கு உண்டான பேசிக் திங்ஸ் எல்லாமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த 2500 ஃபார்முலாவோட சேர்த்துட்டு, என்னென்ன டாபிக் வரப்போற டாபிக்கும் நான் 10த் லீவ்ல குடுக்க போறேன். அண்ட் 9த் லீவ்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் 10த்ல. ஸோ இதே மாரி நான் காலேஜ் லெவல்லயும் அண்ட் ஸ்பெஷல் கோச்சிங் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா, ஹெல்த்தி அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் தான். 10 ஃபார்முலா அண்ட் 5 ஃபார்முலா. 10 ஃபார்முலா ஆல்ரெடி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். 5 ஃபார்முலா நான் நெறைய வீடியோ போட்டுருக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைனாலும் நான் குடுக்கும்போது அந்த மெத்தட் குடுத்துடுறேன். என்னோட வொர்க் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா கொண்டு போறது. என்னோட வொர்க்க நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா போ முடியும். உங்களுக்கு தேவையான மார்க் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட குடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் மெயின் ஐடியா. உங்களுக்கு தேவையான மார்க் நீங்க செட் பண்ணுங்க. நாங்க போட வேண்டாம். ஃபேக்கல்டியாங்க நாங்க போட வேண்டாம். நீங்க பேப்பர்ல குடுத்தீங்கன்னா, நாங்க மார்க் போட்டுருவோம். அவ்வளோதான். அது வந்து இந்த 10 ஃபார்முலா நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா குடுத்து யூடியூப்ல போட்டுக்கிறேன். நான் என்னோட ஸ்டூடண்ட்க்கு நான் குடுத்துக்கிறேன். அந்த ஐடியால நீங்க கொஸ்டின் பேப்பர் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க நெனைக்கிறத விட 10 to 15 மார்க் அதிகமாவே கிடைக்கும். இதுதான் மெத்தட் பேசிக் மெத்தட். ஸோ ஆல் த பெஸ்ட். மார்ச் மந்தோட அட்டெண்டன்ஸ் ஷீட் உங்களுக்கு ட்ராக்கர் அனுப்பிடுறேன். அந்த ட்ராக்கர் ஷீட் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே. உங்களோட மார்க் எண்டுல பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிற பெர்ஃபெக்ட் மார்க்க விட அதிகமாவே கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.